கட்சியினுடைய கவுன்சிலர் கணவர். சிவகங்கை மாவட்டம் வெள்ளாங்குளம் என்ற இடத்திலே செல்வகுமார் என்ற பாஜக கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் நேற்றைக்கு இரவு வெட்டிக் கொல்லப்பட்டிருக்கிறார். அதேபோன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகி நேற்று தருமபுரி பகுதியிலே வெட்டிக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு பிரியாணி கடையிலே 3 பேர் உள்ளே புகுந்து விரட்டி விரட்டி வெட்டிய காட்சியை வீடியோவெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் இருக்கிறோம். இந்த அதிர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி படுகொலைகள் நடக்குகிற ஒரு போர்க்களமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. சாதாரண சாமானியர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை நகரிலே ஒரு மூதாட்டியை ஒரு வீட்டிலே கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி கூவத்திலே போடுகிறார்கள். பல்வேறு வீடுகளில் கொள்ளை நிகழ்ச்சி, கொலை நிகழ்ச்சி, தினசரி செயின் அறுப்பு சம்பவங்கள். இதுதான் இன்றைக்கு தமிழகம் அடைந்திருக்கிற முன்னேற்றம். தேர்தல் அறிக்கையிலே சொன்ன எதையும் செய்யவில்லை. கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன, நாங்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு ஏமாறுவதற்கு சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் என்ற இருமாப்புடன் என்ன சம்பவங்கள் மோசமாக நடந்தாலும் அவற்றை எல்லாம் மாற்றி ஏமாற்றி மடைமாற்றம் செய்து நீட் என்று 2016 இருந்து இருக்கக்கூடிய அந்த நீட் பரீட்சையை பற்றி இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை நேற்றைக்கு முன்தினம் வெளிவந்த மார்க்கின் அடிப்படையிலே இந்தியாவிலேயே முதன்மையான மாணவன் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவன் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும் 89,000 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழிலே 32,000 பேர் தமிழிலே பரீட்சை எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நீட்டை எதிர்த்துக் கொண்டிருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் போய் ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரியாக ரயில்வே திட்ட நிதி ஒதுக்கீடுகளை அங்கே இருக்கிற அதிகாரியிடம் கேட்டு பெற்று பேச வேண்டும். அதேபோன்று இங்க இருக்கிற நிதியமைச்சரும் ரயில்வே திட்டங்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக உங்களுக்கெல்லாம் உண்மையான தகவல்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த அதிகாரிகளை கேட்டுவிட்டு திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் பேச வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் பொய் பேசுகிறீர்கள் என்பதுதான் உண்மை. 5463 கோடி தமிழ்நாட்டினுடைய ரயில்வே திட்டங்கள், சதன் ரயில்வேக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும். எப்ப திமுகவினுடைய மத்திய ஆட்சி, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் ஒதுக்கியது 5463 கோடி. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரயில்வே துறையில் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி 22,600 கோடி. இந்த ஆண்டு 6,300 கோடி, ரெண்டையும் சேர்த்தால் 28,300 கோடி ஒதுக்கி இருக்கிற பிரதமர் எங்கே? பாஜக ஆட்சி எங்கே? மத்திய அரசு எங்கே? 10 ஆண்டுகள் 5,400 கோடி ஒதுக்கிய காங்கிரஸ் திமுக கூட்டணி எங்கே? 77 ரயில் நிலையங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். 77 ரயில் நிலையங்கள். நீங்க இன்னும் 2 வருஷம் கழிச்சு எக்மோர் ஸ்டேஷனை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடையாளமே தெரியாது. 353 கோடி ஒரு ஸ்டேஷனுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஷனை விமான நிலையம் மாதிரி மாத்துறாங்க. ஒரு பக்கம் உள்ள போகணும், ஒரு பக்கம் வெளியே வரணும். எல்லாம் ஃபுல் ஆட்டோமேட்டிக். எக்மோர் ரயில் நிலையம் மாறுது. எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமில்ல, 77 ரயில் நிலையங்களை தமிழகத்திலே புனரமைப்பதற்கு பாரத பிரதமர் 3000 கோடி ஒதுக்கி இருக்கிறார். பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு இல்ல, வெட்கம் இல்ல. எதை வேணுமாலும் பேசலாம். ஏன்னா நம்ம பேசுறத போடுறதுக்கு பத்திரிகை இருக்காங்க, மீடியாக்கள் இருக்காங்க. எண்ணத்தில் திமுக அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இதே நம்ம நிதியமைச்சர் பேசுறாங்க, சட்டமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டு நிதியமைச்சர். எங்களுக்கு ஜிஎஸ்டினால 20,000 கோடி லாஸ். என்ன பொய் பித்தலாட்டம், என்ன ஒரு பித்தலாட்டம். ஜிஎஸ்டி என்பது இந்த இந்தியாவுக்கு வந்தது 2017-18 ஆண்டு. இந்த 2017 முதல் 3 மாசம் ஜிஎஸ்டி கிடையாது, அடுத்த 9 மாசம் ஜிஎஸ்டி.
இந்த 12 மாசமும் சேர்த்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வருவாய் 31,240 கோடி. நல்ல மீடியாக்கெல்லாம் இருக்கீங்க. 31,240 கோடி. ஆனால் இந்த 2022-23 நமது தமிழகத்துடைய வருமானம் 54,000 கோடி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். 54,000 கோடி. 30,000 எங்க இருக்கு, 54,000 எங்க இருக்கு? ஆனா நீ என்ன போய் பேசுற? ஜிஎஸ்டினால வருவாய் இழப்பு. மெட்ரோ ப்ராஜெக்ட், இந்த மெட்ரோவை விடுறதே இல்ல. எல்லாரும் இப்ப மெட்ரோ ட்ரெயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் தினசரி மெட்ரோ ட்ரெயினை பத்தி பேசுறாரு. கூறுகட்டுத்தனமான ஒரு கணக்கை சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. எனக்கு வேதனையா இருக்கு. அங்க இருக்கிற நிதித்துறையில அதிகாரிகள் இல்லையா, மெட்ரோ அதிகாரிகள் இல்லையா? மெட்ரோல எவ்வளவு பெரிய பில்டிங்கை கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க அந்த நந்தனத்துல. அங்க அதிகாரிகளே கிடையாதா? உங்கள்கிட்ட ஆடிட்டர் கவர்மெண்ட்ல என்னையா 63,000 கோடி ஒதுக்கலன்னு சொல்றீங்க? சொல்றதுக்கு கேவலம் இருக்குங்க. ஒரு படித்த பண்புள்ள அதிகாரிகள் இருக்கிற மாநிலத்தில் இப்படி ஒரு பொய்ய பேசிட்டு அலைய முடியுமா? 63,000 கோடி ஒதுக்கணுமா? மத்திய அரசு ஒதுக்கியதை கொடுக்கலையா? ரொம்ப கேவலமான செயல். மெட்ரோ முதல் ப்ராஜெக்ட் மத்திய அரசு கொடுக்க வேண்டியது 5,460 கோடி கொடுத்தாச்சு. தமிழ்நாடு அரசு 8,560 கோடி கொடுத்தாச்சு. ஜப்பான் ஜிகா நிறுவனம் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்தாச்சு. இது முதல் பேஸ் முடிஞ்சிச்சு. முதல் பேஸ்ல தான் நம்ம ஏற்கனவே ட்ரெயின் பார்த்தோம். அடுத்து இரண்டாவது பேஸ் மாதவரம், போரூர் பக்கம், சிப்காட் பக்கம், அப்படிலாம் 120 கிலோமீட்டருக்கு இப்ப மெட்ரோ போடுறோம். இதுக்கு மொத்த செலவினம் 63,000 கோடி. இந்த 63,000 கோடி எப்ப தெரியுமா? இந்த செலவினம் ஒட்டுமொத்தமா ப்ராஜெக்ட் முடியும் போது 63,000 கோடி. சரி, இதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கொடுக்கணும்? தமிழ்நாடு அரசு பங்கு 21,000 கோடி, மத்திய அரசுடைய பங்கு 7,435 கோடி. 7,435 கோடி. ஜப்பானுடைய ஜிகா நிறுவன கடமை அளவு ஏறத்தாழ 22,000 கோடி. ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏஎன்பி பேங்க், இந்த பேங்க்ல கொடுக்கிற கடன் அளவு 13,000 கோடி. இதெல்லாம் கூட்டுனா 63,000 கோடி. தமிழ்நாடு அரசு பங்கு, மத்திய அரசு பங்கு, ஜப்பான் நாடு கொடுக்கிற கடன், ஆசிய வளர்ச்சி வங்கிகள் கொடுக்கிற கடன், இதெல்லாம் சேர்த்தா 63,000 கோடி. இந்த 63,000 கோடி என்னைக்கு தேவைப்படுது? முழுசா செலவாகும். சென்னையில நம்ம தோண்டிக்கிட்டு இருக்கவே பள்ளங்கள்ல ரோடு போட்டுக்கிட்டு இருக்கமே, இந்த 120 கிலோமீட்டர் மெட்ரோ ட்ரெயினும் என்னைக்கு ஓட போகுதோ அன்னைக்கு தாண்டா 63,000 கோடி. இந்த பாவிகளுக்கு தெரியாதா? 7,435 கோடி மத்திய அரசு கொடுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல மத்திய அரசு கொடுக்கலன்னு நீ சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல மெட்ரோவுக்கு ஏர்போர்ட் வரைக்கும் போட்டோம், மவுண்ட் ரோடு போட்டோம், மெட்ரோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், கோயம்பேடு வரைக்கும் போட்டோம். அந்த ப்ராஜெக்டுக்கு மத்திய அரசு கொடுக்கிறேன்னு சொன்ன பணத்தை கொடுக்கல, ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படின்னு முதலமைச்சர் அடிக்கடி சொல்றாரு. அதை நீங்க சொன்னீங்கன்னா நியாயம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ ஒட்டுமொத்த 100% மத்திய அரசு கொடுத்துருச்சு. ஆனா இப்ப இதே ஆர்கோட் ரோட்ல போற ட்ரெயின் செகண்ட் பேஸ். இதெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு 2028 நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு 24 பட்ஜெட், 25, 26, 27, 28 இது முடிவடைகிறதுக்குள்ள மத்திய அரசாங்கம் இன்னும் 4 பட்ஜெட் போட வேண்டியது இருக்கு. ஆனா நீங்க இன்னைக்கு மக்களை ஏமாத்தி பொய் சொல்றதுக்காக ஒப்பாரி வைக்கிறீங்க. ஏன் இப்படி திசை திருப்புறாங்க? தமிழ்நாட்டில் நடக்கிற படுகொலைகளை பத்தி யாரும் சிந்திக்க கூடாது. தமிழ்நாட்டில் நடக்கிற கள்ளச்சாராய சாவுகளை பற்றி யாரும் சிந்திக்க கூடாது. இதுதான் திமுகவோட ஆசை. இதுக்கு என்ன வேணாலும் பேசலாம். என்ன பேசலாம்? மெட்ரோ, ஜிஎஸ்டி, எங்களுக்கு பணம் வரல, நீட்டு, மதுக்கடைகளை ஒழிப்போம் என்று சொல்லி, ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள்
மக்கள் கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை அவங்க துணைவியார் அவங்க பிள்ளைங்க குடும்பத்தினர் நின்று அட்டையை பிடிச்சிட்டு டாஸ்மாகை மூடு என்று நீங்க கோஷம் போடலையா? இப்ப கோஷம் போடுங்க பாப்போம். இப்ப போட வேண்டியதுதானே? நீங்க அதே ஸ்டாலின் தானே இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு, இன்னைக்கு கூடுதல் அவருடைய பையனும் அமைச்சரா இருக்காரு. ஏன் இன்னைக்கு நீங்க அந்த கோஷத்தை போடுங்க? உங்க வீட்டு முன்னாடி இந்த கருப்பு சட்டையை பிடிச்சுக்கிட்டு கோஷம் போட்டீங்களே, இன்னைக்கு கோஷம் போடுங்க. அநியாயம், அராஜகம். எது கேட்டாலும் ஒழுங்கான பதில் இல்லை எதிர்கட்சிகளுக்கு. டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 நீங்க தலைவர் வெளியிட்டாரு. இதுவரைக்கும் எந்த திமுக தலைவர்களாவது அவருடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. கவர்னர் கவர்னரை குறை சொல்லணும், எதிர்கட்சி தலைவர்களை குறை சொல்லணும். காங்கிரஸ் ஒரு வெக்கமில்லாத கட்சி. இந்த கட்சி எவ்வளவு வேணாலும் திட்டலாம். கணேசனாச்சி கோச்சுக்கு போறாரு, என்னையா காமராஜர் தலைவரா இருந்த காங்கிரஸ் கட்சியை நீ திட்டுறேன்னு. அந்த காங்கிரஸ் வேற. அந்த காங்கிரஸ் பெருந்தலைவர் இறக்கும் தருவாயில் சொன்னாரு, தேசம் போச்சு தேசம் போச்சுன்னு சொல்லி படுத்தவர் தான் எந்திரிக்கவே இல்லை. அவர் என்னைக்கு தேசம் போச்சுன்னு சொன்னாரோ அன்னைக்கே காங்கிரசும் போச்சு. இது இந்திரா காந்தி காங்கிரஸ். பெருந்தலைவர் காமராஜர் பார்த்து பிரதமராக கொண்டு வந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் அரும்பாடுபட்டு போட்டி போட்ட நிலையிலே பல எம்பிக்கள் காலா காந்தி காமராஜர் யாரை சொல்கிறாரோ அவரைத்தான் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லிய நிலையிலே இந்திரா காந்தியை பிரதமராக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் அந்த காமராஜரை பற்றி ஒரு நிருபர் கேட்கும் போது, என்னங்க எமர்ஜென்சிய இந்திரா காந்தி கொண்டு வந்து தவறுன்னு காமராஜர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹூ இஸ் காமராஜ்? அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுத்து காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் போட்டியிட்டாலும் வெளிநாடுகளில் படித்து வந்த நமது இந்திரா காந்தி அம்மையார் வந்தால் நாட்டுக்கு புதிய வழி பிறக்கும் என்ற அவர் தேர்ந்தெடுத்த அந்த அம்மையார் காங்கிரஸ் காமராஜரை பார்த்து ஹூ இஸ் காமராஜர் என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கிற இந்த டெய்லி படுகொலை, அன்பு சகோதரர் ஆம்சாங் போன்றவர்களுக்கு இந்த நிலை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கு இந்த நிலை. ஆனா அதுக்கு பிறகு 8 கொலை ஆயிடுச்சு. அந்த ஆம்சாங் கொலைக்கு பிறகு 8 கொலை நடந்திருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் 4 கொலைகள். இது என்ன நாடா? இல்ல தாஸ் கேட்ட மாதிரி சுடுகாடா? ஆனால் இந்த ஆட்சிய ஈவிகே இளங்கோவன், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் காமராஜர் ஆட்சினா அது ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒட்டு காங்கிரஸ் இங்கே இருக்கிற காரணத்தினால் திமுக என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பேசுகிற வைகோ போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடிமைகளாகவே மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு தேவை ஒரு எம்பி, 2 எம்பி, ஒரு 4 எம்எல்ஏ. இதுதான் அந்த கட்சியுடைய நோக்கம், கொள்கை, லட்சியம். அதனால் திமுக செய்கிற தவறுகளை தட்டி கேட்க திராணி இல்லாத கூட்டணி கட்சிகள் இந்த ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்கிறார். பட்ஜெட்டை பத்தி பட்ஜெட் வெளியிட்டால் எல்லா கட்சிகளும் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த மாநிலத்தில் என்னென்ன பொருட்களுடைய விலை உயர்கிறது, என்ன பொருட்களுடைய விலை குறைகிறது, இதுக்கு வரி போட்டது தவறு, இந்த திட்டங்களுக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறது, இன்னும் கூடுதலாக ஒதுக்கி இருக்கலாம். இப்படித்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் திட்டம் போட்டு பேசுறத நாம எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இன்றைக்கு திமுக வேடிக்கையாக, வினோதமாக தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை, தமிழ்நாட்டை சொல்லவில்லை, திருக்குறளை சொல்லவில்லை. வெக்கம் இல்லை உங்களுக்கு? தமிழகத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகிற ஒரு செங்கோலை அங்கே வைத்திருப்பதை கேலி செய்கிற ஒரு கூட்டணி எம்பிக்களை வைத்துக் கொண்டு தமிழை பத்தி பேசுறீங்க. அதுல ஒரு கம்யூனிஸ்ட்காரன் பேசுறான், பாவம் இருந்தாலும் அவன் சொல்லக்கூடாது, சாரி. ஒரு கம்யூனிஸ்ட் மதுரை எம்பி பேசுறாரு, செங்கோலை வச்சிருந்த மன்னர்கள் எத்தனை பொம்பளை வச்சிருந்தாங்க, அது உங்களுக்கு சரித்திரம் பின்னாடி இருக்கிறது தெரியுமான்னு கேட்கிறேன். நம்ம தலைவர் ஒரு டிப்ட் போட்டார், இந்த கேன ஒரு செங்கோல ஒரு மேயர் அம்மாவுக்கு கொடுக்கிற போட்டோவை போட்டு நம்ம தலைவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அப்ப இந்த செங்கோலுக்கு பின்னாடி என்னையா இருக்கு, நீ எதனால
பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் காட்டான். இன்னைக்கு டெய்லி படம் வந்துகிட்டு இருக்கு. காஞ்சிபுரம் மேயர் பிரச்சனை, அந்த மேயர் பிரச்சனை, திருநெல்வேலி மேயர் பிரச்சனை, எல்லாருமே செங்கோலை வச்ச படத்தை தான் பத்திரிகைகள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த செங்கோலுக்கு விளக்கத்தை கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசனுக்கு தான், அந்த சோனா வெங்கடேசன் தான் நம்ம கேட்கணும். அப்படி ஒரு செங்கோலின் தமிழகத்தினுடைய ஒரு மன்னர்கள் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. தமிழகத்துடைய கலாச்சாரம் தர்மத்தை நிலைநாட்டுகிற செங்கோல் உன் கண்ணுக்கு தப்பா தெரியுது. ஏன்னா நீ தப்பான கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க, தப்பான திமுகவோட கூட்டணியில இருக்க. தர்மத்தை நிலைநாட்டுகிற செங்கோலை பார்த்து எத்தனை பொம்பளை வச்சிருக்கான்னு கேட்கிற வெக்கங்கிட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இத வேற ஒரு மாநில எம்பி கூட கேட்டா, என்னங்க நீங்க செங்கோல் இங்க கொண்டு வந்து வச்சுட்டீங்க அப்படின்னு வேற ஒரு மாநிலத்தில் இருக்க எம்பி கேட்டா கூட பொறாமையில கேட்கிறான்னு சொல்லலாம். படுபாவிகளா, ஜவஹர்லால் நேரு ஆட்சியை நாம் அடைந்திருக்கிறோம் என்று அதற்கு ஒரு சின்ன அடையாளம் வேண்டும் என்று கேட்ட பொழுது ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு கலாச்சார பாரம்பரிய வரலாறு இருக்கிறது, இங்கே ஒரு மன்னர் வெற்றி பெற்றாலோ அல்லது புதிய மன்னர் பட்டமேற்றாலோ அவர் கையில் ஆட்சி, நீதி, நிர்வாகம் இருப்பதற்கு அடையாளமாக ஒரு செங்கோல் கொடுக்கப்படும். அதே போன்ற ஒரு செங்கோலை நாம் வெள்ளைக்காரன் கொடுத்து வாங்கிடுவோம், அதுதான் நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு அடையாளம் சொன்ன உடனே அந்த செங்கோலை இங்க இருக்கிற உம்முடியார்ஸ், அந்த உம்முடியார்ஸ் கூட்டம் இப்ப உயிரோட போயிட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு வந்தாங்க பெரியவங்க. அவங்க இல்லைன்னா இது போலி பொங்கிட்டு இருப்பாங்க இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட்காரெல்லாம். அந்த செங்கோலை கொண்டு போய் கொடுத்து அன்றைக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு பாரத பிரதமர் அதற்கு மரியாதை கொடுத்து சிவாச்சாரிகளை வரவழைத்து, அர்ச்சகர்களை வரவழைத்து அதை பூஜைகள் செய்து அதை கொண்டு போய் அந்த பார்லிமெண்ட்ல நிறுவனார். புதிய பார்லிமெண்ட்ல எதுக்கு, எப்படி அவருக்கு இந்த சிந்தனை வந்தது? ஹைதராபாத்துக்கு ஒரு அருங்காட்சியகத்துக்கு போறாரு. அந்த அருங்காட்சியகத்துல இந்த மாதிரி ஒரு செங்கோல் சாஞ்சு கிடக்கு. அவர் கிட்ட இருந்து அதிகாரிகளை கூப்பிட்டு, என்னது இப்படி சாஞ்சு கிடக்கு, இது என்னதுன்னு கேட்டிருக்காரு. வடநாட்டில் இந்த பழக்கம் இல்ல. அந்த அதிகாரி அப்ப சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு ஆட்சி நம் முதுமையாக இந்தியா வெள்ளைக்காரர்களை விரட்டி விட்டு ஆட்சியை பிடிக்கிற பொழுது இது போன்று கொடுத்தார்கள், அது இங்கே வந்து கிடக்கிறது என்று சொல்ல, உடனே அதை நிமிர்த்தி வைக்க சொல்லிவிட்டு அந்த அதிகாரிகள் சொல்வது உண்மையா என்று ஆராய்ச்சி செய்து அது உண்மை என்று தெரிந்த பிறகு அன்றைக்கு இந்த செங்கோலுக்கு என்ன மரியாதை கொடுத்தார்களோ, என்ன மகத்துவத்தோடு இதை கொண்டு சென்றார்களோ அதே மரியாதையை கொடுத்து அந்த மரியாதை தமிழனுக்கு கிடைக்கிற மரியாதையாக, தமிழுக்கு கிடைக்கிற மரியாதையாக பாராளுமன்றத்தில் நிறுவிய பாரத பிரதமர் அவர்களை பார்த்து மற்ற மாநில எம்பிக்கள் பேசவில்லை. வெக்கங்கட்ட காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் கேட்கிறார், இது தேவையா என்று. மதுரை மண் முத்தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையை சேர்ந்த வெங்கடேசன் கேட்கிறார். இப்படி காங்கிரஸ் நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு போனா இவங்க கண்ணுக்கு இதுதான் படுது. தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்கறான்னு படல. செங்கோல் ஏண்டா வச்சிருக்க, ஏன் இந்த சேர் இப்படி இருக்கு, எப்ப வெளியில போவோம், உள்ள போகும்போதே பேசிட்டு போறது, எல்லாரும் ஒன்னா ஆட்டு மந்த மாதிரி வெளியே போவோம், மாட்டு மந்த மாதிரி உள்ள வருவோம். இங்க மக்களுக்காக போகல. ஓ ஈகோ, ஓ பிரச்சனை, ஓ கட்சி சண்டை, ஓ கூட்டணி சண்டை, ஓ பகையை தீர்த்துக்கிறதுக்காக மக்கள்கிட்ட ஓட்ட கேட்டு பெற்று அங்க போய் வேடிக்கை காட்டிட்டு இருக்கீங்க. போண்டா பச்சி ராஜ்குமார் சொன்னதை போல என்ன இல்ல பட்ஜெட்ல எம்ப்ளாய்மெண்ட். அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன வார்த்தையை டைம்ஸ் ஆஃப் இந்தியால தெளிவா போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு இது இதாயா பட்ஜெட்ல அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன இல்ல பட்ஜெட்ல, ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள்ல நேற்றைக்கு வந்த மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் ஒவ்வொரு திட்டமா சொன்னார். முத்ரா கடன் திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு கொடுத்த திட்டம், வீடுகள் தோறும் நல்ல குடிநீர் இணைப்பு கொடுத்த திட்டம், விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்த திட்டம், இலவச வீடுகள் கட்டி கொடுக்கிற திட்டம், இப்படி எல்லா திட்டங்களிலுமே இந்தியாவிலேயே பாதி சமமாக பெற்றிருக்கிறது, பாதி அதிகம் பெற்றிருக்கிறது
தமிழ்நாடு தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே திமுக போராட வேண்டியதில்லை, தமிழ்நாட்டை பார்த்து நாங்கள் தான் இங்கே போராட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் சொல்கிறார். நிதி ஆய்வுக்குள்ள இதுக்கு எங்களுக்கு முதலிடம் கிடைத்தது, இரண்டாவது இடம் கிடைத்தது, மூன்றாவது இடம் கிடைத்ததுன்னு சொல்றீங்களே, முழு பக்க விளம்பரம் போடுறீங்களே, அந்த நிதி ஆய்வு கூட்டத்துக்கு நீங்க போக வேண்டாமா? இப்ப முதலமைச்சர் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போக மாட்டேன், சின்ன பிள்ளைங்க கோச்சுக்கிட்டா நான் வரமாட்டேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், நான் டியூஷன் போக மாட்டேன், நீ போமா நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், இப்படி பேசுற மாதிரி நம்ம முதலமைச்சர் என்னங்க இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன். அந்த பாலாஜி கூட போனாங்க, போய் ஒரு பெரிய டிராமா. அதுக்கு பிறகு நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களும் அந்த தலைமை அதிகாரி சுப்பிரமணியம் அவர்களும் விளக்க சொன்னாங்க. உங்க மைக்கே ஆப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல, நீங்களே வந்தீங்க, நீங்களே பேச, நீங்களே போயிட்டீங்க. அந்த அம்மாவோட தலைமைச் செயலாளர் அந்த கூட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறார். ஒரு நிதி ஆயோக் கூட்டம்னா என்ன பெருமைப்பட்டுக்கிறார்ல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் முழு பக்க விளம்பரம் எல்லா பத்திரிகையிலும், நிதி ஆயோக் தமிழகத்திற்கு பாராட்டு. அப்ப நிதி ஆயோக்கோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஆனா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன். இவர் போக மாட்டேங்கிற சொல்றதுக்கு என்ன காரணம்னு தெரியல. வேறு சில காரணங்கள் இருக்கலாம். போய் என்ன பண்ண போறோம்னு இருக்கலாம், போய் ஏதாவது விவாதம் பண்ண முடியுமான்னு இருக்கலாம், போய் என்ன அங்க போய் நீட்டை பத்தி பேச முடியாது, அங்க போய் மெட்ரோவை பத்தி பொய் சொல்ல முடியாது, அங்க போய் ஜிஎஸ்டி பத்தி பொய் சொல்ல முடியாது. நம்ம மேடைகள்ல பேசலாம், சட்டமன்றம் எங்க சட்டமன்றம் என்ன வேணாலும் பேசலாம். அதுக்காக தான் ஒரு போகாம இருந்தார். இப்ப மட்டும் இல்ல, போன வட்டம் போகல, 2 வருஷம் போகல. 2 வருஷமா போகாதவரு புதுசா இன்னைக்கு போகாத மாதிரியும் பட்ஜெட் தமிழ்நாடு பேர சொல்லலைங்கிற மாதிரியும் ஒரு டிராமா போடுறாங்க பாருங்க. அப்ப தாங்க முடியல சாமி. கவுண்டமணி சொன்ன மாதிரி இவங்க டிராமா தாங்க முடியல. நீங்க போவே உங்களால முடியாது. போராட்டம் திமுக எதுக்கு போராட்டம்? பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இல்லையா? ஏயா ஒவ்வொரு பட்ஜெட்லையும் நிதியமைச்சர் அவர்கள், பல்வேறு கட்டங்கள்ல பாரத பிரதமர் அவர்கள் லடாக்கில் போய் ராணுவ வீரர்கிட்ட பேசினாலும் சரி, பள்ளி குழந்தைகள்கிட்ட பேசினாலும் சரி, பாராளுமன்றத்தில் பேசினாலும் சரி, மிகப்பெரிய கூட்டங்களையும் பேசினாலும் சரி, சங்க இலக்கியங்கள், திருக்குறள், மகாகவி பாரதியார் கவிதைகள், தமிழை பற்றி புகழ்ந்து பேசாமல் என்றைக்காவது பாரத பிரதமர் இருந்ததுண்டா? நிதியமைச்சர் பட்ஜெட் தொடங்கும் போதெல்லாம் ஒரு குரலை பத்தி இலக்கியத்தை பத்தி பேசினாரு. அன்னைக்கெல்லாம் திமுக பாராட்டுறீங்களா? நிர்மலா சீதாராமன் அவர்கள் எங்கள் தமிழ் தங்க இலக்கியத்தில் மேற்கூறு காட்டி பேசியது எங்களுக்கெல்லாம் உணர்ச்சிகரமாக நாங்கள் தமிழக மக்கள் சார்பில் நன்றி சொல்கிறோம். எனக்கு சொன்னீங்களா? நீங்க இன்னைக்கு தமிழ பேசலையா? இவங்க போராட்டம் பண்ண எவ்வளவு வெக்கம் இல்ல, அசிங்கம் இல்ல, சந்தர்ப்பவாதம் இல்ல, காழ்ப்புணர்ச்சி இல்ல. நீங்க எதுக்கு போராட்டம் பண்ணணும்? திமுகவுக்கு போராட்டம் பண்ண உரிமை இருக்கேன்னா அரசியல் கட்சிங்க அவங்களுக்கு போராட்டம் நடத்தி தானே ஆகணும். எதுக்கு போராட்டம் பண்ணணும்? முதலமைச்சர் இருக்கிறாரு, டிஜிபி இருக்கிறாரு, ஏடிஜிபி இருக்கிறாரு, மாவட்டம் தோறும் எஸ்பிக்கள், சிட்டியில எல்லாம் கமிஷனர்கள் எல்லாம் நாங்க இருக்கோம். எங்களெல்லாம் மீறி இவ்வளவு படுகொலைகள் பண்றீங்களா பாவிகளா, ரவுடிகளா? உங்களை எதிர்த்து திமுக போராட்டம் பண்ணதுன்னா போராட்டம் பண்ணலாம். மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட், எக்ஸைஸ், அவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு காவல்துறை இருக்கு. அதுவும் மது தடுக்கிற சட்டத்துக்கு உட்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதையும் முதலமைச்சர் சிறப்பாக கவனிக்கிறாரு. இவ்வளவு இருந்து எங்களெல்லாம் மீறி நீங்க கலாச்சாரம் காய்ச்சறீங்களா? உங்களை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்றோன்னு திமுக போராட்டம் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு தமிழ்நாடுன்னு பேர் சொல்ல நீங்க போராட்டம் பண்றீங்களே. ஆனா இப்ப சொன்னா அவங்க செஞ்சிருவாங்க. இங்க பிரச்சார பிரிவு தலைவர் சொன்ன மாதிரி பட்ஜெட் அறிவிக்கும் போது கும்மிடி பேண்டி பேரை சொல்லல, கொட்டாம்பட்டி பேரை சொல்லல, தென்காசி பேரை சொல்லல, கன்னியாகுமரி பேரை சொல்லல, உளுந்தூர்பேட்டை பேரை சொல்லலன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறு சிறு நகரங்கள்ல தனித்தனியா போராட்டம் பண்ணுவாங்களா? இது அப்பட்டமான கேலி கூத்துன்னு சொல்லிதான் 2-3 நாளா திமுக அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. இனிமேல் தமிழ்நாடு பேரை சொல்லலைன்னு சொல்லி பட்ஜெட் சொல்லலைன்னு சொல்லி போராட்டம் பண்ணா அசிங்கமா இருக்குன்னு விட்டுட்டாங்க. நீ என்ன தமிழ்நாட்டுக்கு நல்லா செய்யும்போது நீங்க பேசுறீங்களா?
சொல்றாங்களே, மத்திய அரசு அறிவிப்பு, காவிரியின் குறுக்கே மேகதாதுவிலே அணை கட்ட முடியாது, கட்ட அனுமதி கிடையாதுன்னு மத்திய அரசு அறிவிக்கிற, நீ நன்றி தெரிவிச்சியா? ஒரு பாராட்டு தெரிவிச்சியா? இந்த துரைமுருகன் எப்போ லூசு மாதிரி பேசுவார். அங்க போய் என்ன செய்யறாரு, நான் அமைச்சர்கிட்ட பேசினேன், அவர் ஏதோ இந்தியில சொன்னாரு, எதுக்கு அச்சா அச்சான்னு சொன்னாரு, அவ்வளவுதான் பேசுறேன். சரியா? நீ வரும்போது தானே அறிவிப்பு வருது, மேகதாது அணை கட்ட அனுமதி இல்லை, முல்லைப்பெரியாறிலே புதிய அணை கட்ட அனுமதி இல்லை. யார் அறிவிச்சிருக்கா? மத்திய அரசு, மோடி அரசு, பாஜக அரசு அறிவிச்சிருக்க. நீ பாராட்ட வேண்டாமா? அங்க போனவர் அச்சா அச்சான்னு சொன்னார்னு பச்சி போண்டா சாப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள், காங்கிரஸ் திமுக கூட்டணியில கிடைக்காத பல நன்மைகள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அத்தனை திட்டங்களும் இன்னும் தொடருது. 15 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. 61 லட்சம் வீடுகள் நகர்பகுதியில் கிடையாது, கிராம பகுதியில். ஒவ்வொரு வீட்டுக்கும் தடி குடிநீருங்க. அங்க டேங்க்ல தண்ணியை திறந்து விட்டா ஒவ்வொருத்தரும் பெண்கள்லாம் குடத்தை தூக்கிட்டு போய் பொது குழாயில வரிசையில் நிக்க வேண்டாம். திறந்து ஒரு டேப்பை திறக்கிற அன்னைக்கு வீட்டு வாசல் இருக்க குடிநீரை திறந்து 61 லட்சம் குடும்பங்களுக்கு மத்திய அரசு இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கு. எல்லா பெண்களும் ரேஷன் கடையில போய் 20 கிலோ அரிசி 30 கிலோ அரிசி வாங்குறமே ஏழை மக்களுக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பைசா காசு வாங்காமல் 2 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு ஏறத்தாழ ஆண்டுக்கு 35 லட்சம் டன் அரிசி கொடுப்பது மத்திய மோடி அரசு என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. திமுக மறுக்க முடியுமா? இங்க இடத்துல மேடையை போட்டு நாளைக்கு வேண்டாம் சொல்லுங்க. இங்க மேடையை போட்டு பாவம் அந்த சகோதரிய அவங்க தற்கொலைக்கு காரணமா இருந்தீங்கன்னா அவங்க படத்தை வச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீட்டை பத்தி என்ன சொன்னாலும் உங்களுக்கு உரைக்காது. இன்றைக்கு 89 லட்சம் பேர் பதிந்து வைத்திருக்கிறார்கள். 69 லட்சம் பேர் தினசரி வேலைக்கு போறாங்க. 100 நாள் வேலை திட்டம். 69 லட்சம் பேருக்கு நீங்க அடிச்ச ஊழல் தெரிஞ்சு 100 நாள் வேலை திட்டம் காலையில பேர் குதிரையா வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு ஆளுக்கு 50 ரூபாய் வாங்கிக்க, சம்பளம் மீதி சம்பளம் தான் எடுத்துட்டு போயிடுவான். இதுதான் பழைய 100 நாள் திட்டம். ஆனா இப்ப மோடி என்ன தெரியுமா பண்ணாரு? 100 நாள் வேலை திட்டத்துக்கு வரக்கூடிய சகோதரிகளுக்கு அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போட்டார். பேங்க் அக்கவுண்ட்ல எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டில் 100 நாளைக்கு 69 லட்சம் பேர் 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பளத்தை காங்கிரஸ் திமுக கூட்டணி 140 ரூபாய் வச்சிருந்த சம்பளத்தை இன்றைக்கு பாரத பிரதமர் ஏறத்தாழ 280 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாரு அந்த ஏழை எளிய மக்களுக்கு. அதுக்கு நீங்க என்னைக்காவது நன்றி தெரிவிச்சிருக்கீங்களா? சுயநிதி குழு எல்லா பெண்களும் தமிழ்நாட்டில் 7 லட்சம் கூறு இருந்தது. இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி ஆட்சிக்கு பிறகு அது 14 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் 10 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் திமுகவுக்கு தெரியாதா? இதை பேசினா நீட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்படி ஏழை மக்களுக்கு ஏதாவது திட்டத்தை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மெட்ரோவை பத்தி பேசுவீங்க. இவ்வளவு சாதனை, ரயில்வே திட்டத்தில் சாதனை, எங்க போனாலும் நெடுஞ்சாலைகள், கிராம பகுதியில் போனீங்கன்னா பாரத பிரதமர் கிராமப்புற சாலை விரிவாக்க திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் 13,000 கிலோமீட்டர். எங்க எல்லா கிராமத்திலும் போட்டிருக்காங்களே, அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு மத்திய அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 21 லட்சம் பேருக்கு கர்ப்பிணி பிறகு ஊக்க திட்டத்தில் உதவி பண்ணிருக்கோமே 6,000 ரூபாய். நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு விவசாய கடனை பத்தி நீங்க பேசுவீங்க, தள்ளுபடியை பத்தி. 42 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக வங்கி கணக்கில் போடுறாரு. அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? 14 மருத்துவக் கல்லூரி அனுமதியும் கொடுத்து அந்த கட்டட கட்டுறதுக்கு உதவியும் பண்ண மத்திய அரசு நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? 14 மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுக்க மோடி அனுமதியும் கொடுத்து உதவியும் பண்றாங்க. மதுரை எய்ம்ஸ் கல்லூரிக்கு நீங்க ஜப்பானுக்கு போனீங்க கடன் வாங்க. கொரோனா போக ஜப்பான் கொடுக்க லேட்டு.
இதை இங்கே திறக்கிறதா? சேலமா, புதுக்கோட்டையா, மதுரையா? உதயகுமார் மதுரைக்கு வேணுங்கிறாரு, ராஜு கேட்கிறாரு. முன்னாள் அமைச்சர் பாஸ்கர், விஜயபாஸ்கர் புதுக்கோட்டைக்கு வேணுங்கிறாரு. முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் சேலம் பக்கம் கொண்டு போயிடலாங்கிறீங்க. உங்களுடைய போட்டி பொறாமையில 2 வருஷம் போச்சு. அந்த கடலோர தாமதனால திட்டம் தாமதம். ஆனா மத்திய அரசு உதவியில கிடைத்த அத்தனை திட்டத்திலையும் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கவில்லையா? புதுசா தமிழக மாணவர்களுக்கு 8000 இடங்கள் கூடுதலா கிடைக்குது MBBS சீட்டு. அதை சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை. இப்படி செய்த நலத்திட்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து கிராமப்புறங்கள்ல அந்த சாலைகளை நடந்து போக முடியாதுங்க. சாலைகள் நடந்து போக முடியாது. தவறி காலை வச்சிட்டோம்னா ஒரு தப்பான இதுல நம்ம காலை வச்சுக்கணும். அந்த பெண்கள், பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் ராத்திரிலாம் வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்லாட்டி அதிகாலையில போகணும். ஏன்? வீட்டுல டாய்லெட் இல்ல. சரி, கிராமப்புறங்கள்ல டாய்லெட் எங்க இருக்கும்? பணக்கார வீடுகள்ல இருக்கும், பெரிய அரசு ஊழியர்கள் வீட்டுல இருக்கும். சாதாரண வீடுகள்ல டாய்லெட் இருக்காது. இங்க எல்லாம் பாதி பேர் கிராமத்துல தான் வந்திருக்கோம். அத்தனை வீட்டுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்ததுல 12,500 ரூபாய் ஒரு டாய்லெட்டுக்கு, மொத்த 12,500 ரூபாயும் அந்த ஏழை மக்கள் வங்கி கணக்கில் போட்டு தமிழகத்துக்கு கட்டி கொடுத்த டாய்லெட் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 61,24,000 டாய்லெட் கட்டி கொடுத்து. இன்னைக்கு நீங்க கிராம பகுதிக்கு போங்க, எங்கேயாவது ஒரு அவமானம் பார்க்க முடியுமா? பெண்கள் போயிட்டு இருப்பாங்க, சைக்கிள் வரை எந்திரிச்சு நிற்பாங்க சார். பரிதாபமா இருக்கும். இன்னைக்கு அந்த நிலை இருக்கா கிராமத்தில்? யாரோ சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இந்த தமிழகத்துக்கு அள்ளி கொடுத்த வள்ளல் பாரத பிரதமர் 10 லட்சம் கோடியை அள்ளி கொடுத்திருக்கிறார் 10 ஆண்டுகள்ல. வரக்கூடிய ஆண்டுகள் அதை விட அதிகம் செய்வார். இவங்க பேதம் பார்க்கிற மாதிரி அவர் பேதம் பார்க்கிற தலைவர் அல்ல. அவருக்கு இவங்க குடும்பம் மாதிரி மக, மருமக, மச்சான், பேரன், பேத்தி கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே குடும்பம் இந்திய மக்கள் 140 கோடி பேரும் பாரத பிரதமருடைய குடும்பம். அதனால செய்வார். இன்னைக்கு பட்ஜெட்ல 1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி, 4.1 கோடி ஒதுக்கீடு. எல்லா இளைஞர்களும் தான் பயன்பட போறான். ஏற்கனவே இருக்கிற திட்டம்லாம் தொடர்ந்து செயல்படும். முதலே சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற அத்தனை திட்டங்களும் தொடர்ந்து செயல்படும். புதிதா வந்த திட்டம் தங்கம், வெள்ளி, மருந்து பொருட்களுக்கு சுங்க வரி குறைப்பு, விலை குறையும். சோலார் தகடு பொருத்துகிற வீடுகளுக்கு இங்க இருக்கிற முத்துராஜ், விஜய் எல்லாம் பண்ணணும். சோலார் வீடுகளுக்கு பொருத்தணும்னா 300 யூனிட் இலவசமா கொடுக்க போகுது மத்திய அரசு. 300 யூனிட் கொடுக்க போகுது, மறந்துடாதீங்க. அந்த திட்டத்தை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க, நிதி வேணும்பாங்க. புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வான்னு சொன்னா புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வர மாட்டோம், எங்களுக்கு ரூபாய் மட்டும் அனுப்புங்கம்பாங்க. ஏன் கடையை தெரியா பேங்க் லோன் தரணும்னா கடையெல்லாம் திறக்க மாட்டேன், நீ கடனை மட்டும் கொடுன்னு கேட்கிற மாதிரி இங்க உட்கார்ந்து கேட்டுட்டு மத்திய அரசை கேள்வி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தனை திட்டங்களையும் ஏறத்தாழ விவசாயத்துறைக்கு மட்டும் 2,62,000 கோடி, கல்விக்கு 1,58,000 கோடி, பெண்கள் நல திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடி, இளைஞர்களுக்கான திட்டங்கள் மட்டும் 2 லட்சம் கோடி, இளைஞர்கள் மாணவர்களுக்கு 2 லட்சம் கோடி, 48 லட்சம் கோடி. நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறது? பட்ஜெட்டை பத்தி, பிரதமரை பத்தி உலகம் சர்டிபிகேட் கொடுக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் கண்காணிக்கக்கூடிய ஐநா நிதி ஆணையம் கொடுக்குது சர்டிபிகேட். யாருக்கு? பாரத பிரதமருக்கு, இந்தியாவுக்கு. உலகின் 5வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இந்தியா வல்லமை பெற்ற நாடாக பொருளாதாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறது. எல்லா நாடும் பின்னோக்கி செல்கிற நிலையில இந்தியா மட்டும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யார் சொல்றா? ஸ்டாலின், சபரீஷன் நமக்கு சொல்லணுமா? ஐநா நிதி ஆணையம் சொல்கிறது. இந்த பட்ஜெட்ல அத்தனை திட்டங்களும் 48,20,000 கோடிக்கான அத்தனை திட்டங்களும் தமிழக மக்களுக்கான திட்டங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் கிடைக்கும். இவர் சொன்னது எதையுமே செய்யல. தேர்தல் அறிக்கையில் இங்க பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன்
கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னாரு. குறைச்சாரா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஆனா பாரத பிரதமர் கேஸ் சிலிண்டருக்கு 300 ரூபாய் குறைத்திருக்கிறார். 2 முறை 300 ரூபாய். வீல் கத்துவாங்க திமுக கூட்டத்தில் எல்லாம். சிலிண்டர் வேலை ஐயோ 1118 ரூபான்னு, அது இப்ப 818 ரூபாய்க்கு கொடுத்துட்டு. 818 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்ததுக்கு நீங்க என்னைக்காவது பாராட்டி இருக்கீங்களா? 818 ரூபாங்கிறது பொதுமக்கள் வாங்குற சிலிண்டர். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பாரத பிரதமர் அவர்களை தமிழ்நாட்டில் யாருமே விறகு வச்சு நீ அடுப்பிருக்க வேண்டாம், சிலிண்டர் இல்லாத வீட்டுக்கெல்லாம் நாங்களே இலவசமா இணைப்பு தரோம் சொல்லி 39 லட்சம் பேருக்கு நம்ம இணைப்பு கொடுத்தோம் மத்திய அரசு. அதனாலதான் எந்த வீட்லயும் விறகு வச்சு இருக்கிறது இல்லை, எல்லார் வீட்லயும் சிலிண்டர் இருக்கு. அது கொடுத்தது யாரு? பாரத பிரதமர். எத்தனை பேருக்கு? 39 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். அந்த 39 லட்சம் பேருக்கு அந்த 818 ரூபாயில இருந்து இன்னும் 200 ரூபாய் மானியம் கொடுத்து 618 ரூபாய்க்கு இன்றைக்கு சிலிண்டர் கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 2 ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை உயரவில்லை. 2 ஆண்டுகளா. இன்னைக்கு சோலாருக்கு இந்த பட்ஜெட்ல சோலார் திட்டங்களுக்கு அவ்வளவு நிதி உதவி. வீடுகள் தோறும் சோலார் வைக்க சொல்றாங்க. அணு உலைகள், சின்ன சின்ன அணு உலைகள் பிரைவேட் கம்பெனியோட சேர்ந்து உற்பத்தியை கூட்டணுங்கிறாங்க. எதுக்கு? இந்த பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்கு நம்ம கொடுக்கிற அத்தனை பணமும் வீணாகுது. அது நம்ம நாட்டிலே தயாரிக்கிற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தா தமிழ்நாடு பேர் இல்லைங்கிறீங்க. படிச்ச மாணவர்கள் உயர்கல்விக்கு போகும்போது அவங்க பெறக்கூடிய கடனை 10 லட்சம் என்று உயர்த்தினால் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாடு பேர் இல்லைங்கிறீங்க. ஒவ்வொரு மாணவனும் தனியார் கம்பெனியில படிச்சு முடிச்சு வேலைக்கு சேரும் பொழுது 1 மாத சம்பளத்தை மத்திய அரசே அந்த இளைஞனுக்கு கூடுதலாக அந்த கம்பெனியில சேரும் போது அவங்க மாச சம்பளம் கொடுப்பாங்க. அந்த கம்பெனியில சேரும் போது கூடுதலா 1 மாச சம்பளத்தை அந்த இளைஞருக்கு கொடுப்பதற்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. புதிதாக வேலைக்கு சேர இளைஞர்கள்லாம் போன உடனே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில வீட்டுல கஷ்டப்படுற இளைஞருக்கு நல்ல டிரெஸ் இருக்காது. வேலைக்கு போற நேரத்தில் 2 பேண்ட் சட்டை தப்பான். ஏன்னா வீட்டுல நல்ல டிரெஸ் இருக்காது, ஏழைகளா இருப்பாங்க. அப்ப நீ வேலைக்கு சேரும் பொழுது அவங்க 15,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா மத்திய அரசு 15,000 ரூபாய் தர்றன்னு எத்தனை கோடி பேர் ஆனாலும் அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே, அது உங்க கண்ணுக்கு தெரியல. தமிழ்நாடுன்னு பேர் வேறு கேட்க. மாணவ மாணவிகள் பெண்களுக்கு 3 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்களே, தமிழ்நாட்டுக்கு எப்படி எல்லாம் கிடைக்கும்? நிதியமைச்சரை போய் சந்திச்சு பேசியானு உங்க அமைச்சரை கேட்டு பெறுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, திராணி இல்லை, அந்த புத்தி இல்லை. ஆனா தமிழ்நாடுன்னு பேர் வரலங்கிறீங்க. குலசேகரப்பட்டினத்தில் என்றைக்கும் வர வேண்டியது குலசேகரப்பட்டினம் ராக்கெட் தளம். இன்னைக்கு பாரத பிரதமர் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் தளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ராக்கெட் தளத்தை உருவாக்கலாம் என்னன்னு கேட்கிறீங்களா? ராக்கெட் தளம் விண்வெளியில் நம்ம என்னெல்லாம் செய்ய போறோமோ அத்தனையும் வணிகமாக மேம்படுத்துகிறார். கமர்ஷியல். நம்ம நாட்டில் இருந்து ராக்கெட் விட்டு சோதனை பண்றதெல்லாம் காலம் மாறி போச்சு. இப்ப வெளிநாடுகள்ல நம்ம நாட்டில் வந்து ராக்கெட்டை விட்டு சோதனை பண்ணிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு இன்றைக்கு நவீனமா அந்த 10 ஆண்டுகள்ல உயர்ந்து இருக்கிறது நம்ம நாடு. நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறீங்களே, அதுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு, அதுக்கு நிதி ஒதுக்கிறத விட்டுட்டு தமிழ்நாடுன்னு பேர் இல்லைன்னு சொல்றீங்க. ஒரே ஆண்டுல வரலாறுலயே இல்ல, வரலாற்றிலே கிடையாது. 850 கோடி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆண்டு கொடுக்கிறது. அந்த 850 கோடி இன்றைக்கு இந்த ஆண்டு பட்ஜெட்ல 6,342 கோடி ஒதுக்குகிறார்களே, அதை பத்தி பேசாம தமிழ்நாடுன்னு பேர் வரலன்னு பேசுறீங்க. மேகதாதுக்காக எத்தனை போராட்டம், விவசாயிகள் போராட்டம். இங்க ஒரு ஆள் இருக்கான், கோமணத்தை கட்டிக்கிட்டு மரத்தில் ஏறி தலைகளா தொங்கிட்டு இருப்பார். இதெல்லாம் வைகோ ஸ்டைல். கடலுக்குள்ள போய் மண்ணை தோண்டி உள்ள உட்காந்துக்குவாரு, மரத்துல தொங்குவாரு. அந்த மாதிரி இந்த ஐயா கண்ணு ஒரு ஆள் இருக்காரு. அவங்க போராட்டம் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு. எதுக்கெல்லாம் போராடினாங்களோ அவங்களோட கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது எங்க போராடுறது? இந்த ஐயா கண்ணு மாதிரி ஆட்கள் போராடிட்டு இருப்பாங்க. எல்லா கட்சியும் திரும்பி போராட்டம் நம்ம தான் பண்ணோம். மேகதாது அணை கட்டக்கூடாது என்று எங்களுடைய சிங்க தலைவர் அண்ணாமலையுடைய தலைமையிலே தஞ்சாவூரிலே 10,000 பேர் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டம் பண்ணோம். யாரும் மறந்திருக்க முடியாது.
அப்படி எல்லா கட்சியும் போராடணும். ஆனா அந்த மேகதாது அணை இப்பொழுது வராது, அனுமதிக்க முடியாது என்று சொன்ன மத்திய பட்ஜெட்டை, மத்திய அரசை பாராட்டுவதை விட்டுவிட்டு தமிழ்நாடுன்னு பேர் இல்லைன்னு சொல்ற நவோதயா பள்ளிக்கூடங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் சமுதாய மாணவனுக்கு ஒரு சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல போய் படிக்க முடியாது, வேளம்மாள் ஸ்கூல்ல போய் படிக்க முடியாது, மகரிஷி வித்யாலயில போக முடியாது. ஆனால் அந்த மாணவனுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ, எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கிறதோ அதே போன்று ஒரு நவீனமான நவோதயா பள்ளி தமிழ்நாட்டுக்கு 20 பள்ளிக்கூடங்கள் கொடுக்கிறோம், எடுத்து நடத்துங்கள் என்று சொன்னால் அதை ஏற்க மறுக்கிறீர்கள், அதற்கு புறம்பாக பேசுகிறீர்கள். அதை ஏற்காமல் தமிழ்நாடு பெயர் வல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. மக்களை ஏமாற்றி ஏமாற்றி வஞ்சித்து வஞ்சித்து பழக்கப்பட்ட திமுக வெற்றி மமதையில் இருக்கிறது. வெற்றிக்கு நாங்கள் வெகு தொலைவில் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பேசுற இந்த மத்திய சென்னையில அதிமுக கூட்டணி டெபாசிட் காலி, தென் சென்னையில அதிமுகவின் குரலாக ஒழிக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமாருடைய மகன் தம்பி ஜெயவர்தன் அவர்கள் டெபாசிட் காலி. ஏறத்தாழ 12 நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக 2வது இடம், அதிமுக 3வது இடம். வேடிக்கையா பாத்தீங்கன்னா திமுக மண்ட போய் காஞ்சு போய் கிடக்குங்களா. திமுக தலைவர் கேட்க, எப்படியா பாஜகவுக்கு இவ்வளவு ஓட்டு வந்துச்சு? ஏன் அவருக்கு வைத்தறிச்சல் 7% ஓட்டு குறைஞ்சு போச்சு, எடப்பாடிக்கு 8% ஓட்டு குறைஞ்சு போச்சு. ஆனா அவர் பேட்டியில சொல்றாரு, எங்கள் ஓட்டு குறையவில்லை, நாங்கள் 2019 19% ஓட்டு வாங்கினோம், இப்ப 21% வாங்கியிருக்கோம், 2% கூடி இருக்கும். எப்படி கோமாளி கணக்கு பாருங்க. 19 இவர் போட்டியிட்டது 20 தொகுதி, இந்த வட்டம் இவர் போட்டியிட்டது 35 தொகுதி. 20 தொகுதியை விட நாங்க 2% கூடிட்டோம்னு 35 தொகுதியில போட்டியிட்ட எடப்பாடி சொல்றாரு, திமுகவுக்கு அப்பட்டமா 7% குறைஞ்சிருச்சு. எல்லாம் சேர்த்து அதிகமா வந்திருக்கு யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு அதிகமா வந்திருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் போட்டியிட்ட இடங்கள்லாம் சேர்த்தா ஏறத்தாழ 12%. ஆனா சென்னை மாநகரம் வார்டுகள்ல கணக்கு பண்ணா 7 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 7 வார்டுகள்ல எழுதி வச்சுக்குங்க. தமிழகத்தில் 83 சட்டமன்ற தொகுதியில் பாஜக 2வது இடம் வந்திருக்கிறது. தென் சென்னையில 27% ஓட்டுகளை பெற்றிருக்கிறோம். 27%. மத்திய சென்னையில் 24% வாக்குகளை பாஜக பெற்றிருக்கு. எங்க இருக்கும் பாஜக? எங்க இருக்கு? உங்களுக்கு ஏன் இத்தனை சீட்டு கேட்கறீங்க? இங்க என்ன ஓட்டு வாங்கிக்கிறீங்க, இங்க என்ன ஓட்டு வாங்கி கேட்ட கேள்வி எல்லாம் காலம் மழை ஏறி போச்சு. இப்ப நாங்க கேட்கணும், உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கிறது, நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க, உங்க ஓட்டு இவ்வளவு குறைஞ்சு போச்சு. எங்க இருக்கோம்? பாஜக இன்னைக்கு வரலாறு படைத்திருக்கிறது தமிழக தேர்தலில். இது முழுமையாக பாராட்ட மனமில்லாத எதிர்கட்சிகள், சில மனமில்லாத ஊடகங்கள் கூட பாஜக வெற்றியை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு மனசு இல்ல. ஆனா ஏற்கனவே பெற்ற ஓட்டுகளை 7% குறைத்து பெற்ற திமுக தலைகுனிந்து நிற்கிறது. வெளியில ஏமாத்துறாங்க, பமாத்துப்படுறாங்க. ஏற்கனவே வாங்கிய ஓட்டுகளில் 8% ஓட்டுகளை இழந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது மோடி பெற்ற ஓட்டு, சட்டமன்றத்தில் எங்களுக்கு போடுவாங்கன்னு கனவு கண்டு கொண்டிருக்கிறார். உங்கள் கனவெல்லாம் பழிக்காது. இன்றைக்கு டி நகர் தொகுதி எடுத்துட்டோம்னா திமுக வேட்பாளர் பெற்ற ஓட்டுக்கும் பாஜக பெற்ற ஓட்டுக்கும் வெறும் 6000 ஓட்டு தான் வித்தியாசம். பாஜக 45000 ஓட்டு, அதிமுக 21000 ஓட்டு. வேளச்சேரியில பாஜக 52000 ஓட்டு, அதிமுக 19000 ஓட்டு. இது இன்றைக்கு அரசியல் நிலை. தமிழகத்தின் 2வது சக்தி மிக்க ஒரு கட்சியாக இன்னைக்கு பாஜக வைத்திருக்கிறது. எங்க இருக்கு பாஜக? இங்க கால் ஊன்ற முடியாது, கோல் ஊன்ற முடியாது, வேறொன்ற முடியாதுங்கிறதா இனிமேல் யாரும் பேச முடியாது. கால் ஊன்றியாச்சு, அஸ்திவாரம் ரொம்ப பலமா போட்டிருக்கோம். இது எங்க தொண்டர்களுடைய சக்தி. தமிழக மக்கள் மனசு வச்சு பாஜகவுக்கு அமோக ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் தமிழகம் முழுவதும் நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். வருங்காலம் நமதுதான். துணிச்சலோடு இருங்க. மக்கள் மனசு மாறுறது
ரொம்ப ஈஸி. இன்றைக்கு திமுக ஆட்சி வேண்டான்னு ஏறத்தாழ 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க திமுக ஆட்சி வேண்டான்னு சொல்லி. அந்த 2 கோடி 2.5 கோடியா மாறினா திமுக காலி. தினசரி நடக்கிற படுகொலை சம்பவங்கள், கஞ்சா விற்பனை, பள்ளிக்கூடங்களில் கஞ்சா விற்பனை, மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா குடிச்சு வாத்தியார் அடிக்கிறான். பெண்கள் நிம்மதியை தூக்க முடியாது. போலீஸ்காரர் வெட்டி வெட்டி அடிக்கிறான். யாரு? கஞ்சா குடிக்கிறவன் போலீஸ் அதிகாரிகளை விரட்டி விரட்டி அடிப்பதை நம்ம வீடியோல பார்த்தோம். இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. ரேஷன் கடையில ஒழுங்கா பருப்பு பாமாயில் சப்ளை கிடையாது. கேஸ் சிலிண்டர் மோடி 300 பிளஸ் 200 500 ரூபாய் குறைச்சிருக்கிறாரு. நீங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் இன்னும் குறைக்கல. இந்த வட்டம் பாஜக ஓட்டில் பெரிய சாதனை நடந்தது. வழக்கமா அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு தான் அதிக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்ன ரெக்கார்டை உடைச்சு இந்த வட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசு ஊழியர்கள் பெரும்பான்மையாக ஓட்டளித்திருக்கிறார். பெரும்பான்மையாக ஓட்டளித்திருக்கிறார். சிறுபான்மையின மக்களை தூண்டி விட்டு அவர்களை போய் சொல்லி ஏமாத்தி, உண்மையான மதவாதம் இல்லாத ஒரு கட்சி பாஜக மட்டும்தான். ஆனா இவங்க எல்லாம் முகமூடி போட்டுட்டு ஊரு ஒன்றுபட்டால் நல்லதில்ல, ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டன மாதிரி இன்றைக்கு திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. படித்த பண்புள்ள இளைஞர்கள், பெண்கள் ஆதரவு இன்றைக்கு பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் மட்டும் பார்க்கல, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற சகோதரி அண்ணாமலை வீடியோவில் என்ன பேசியிருக்கிறான்னு வீட்டில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றம் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். சொன்னாங்களே காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி. யார் ஆட்சி? உண்மையான காமராஜர் ஆட்சி. தமிழகத்திலே பாஜக ஆட்சி என்று மலர்கிறதோ அதுதான் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.